ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புட்டுக்கு மாவு ரெடி பண்ணும்போது இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா புட்டுக்கு மாவு விரவிட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஈரத்தன்மையாக இருக்கும்போதுமே நீங்கள் பிடிச்சி பார்க்கும்போது புட்டுக்கு மாவு வந்து நம்ம பிடிச்சோன்னா அப்படி அந்த பிடிக்கிறது வந்து நல்லா கொலக்கட்டை மாதிரி பிடிப்படணும். அப்படி இல்லைன்னா அது வரைக்கும் வந்துருந்துட்டு நம்ம வந்து தண்ணி தொளிச்சு வரவணும். இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு பிடிச்சி பார்க்கும்போது லைட்டாக கொஞ்சம் வெடிச்சு நின்றுது. அதனால் வந்து நான் திரும்ப தண்ணி தொளிச்சு வரவிட்டுருக்கேன். இப்போ நான் வந்து நல்லா செட் ஆயிடுச்சுன்னு நினைக்கும் போது இன்னொரு டைம் பிடிச்சி பார்ப்பேன். அப்போ பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கொலக்கட்டை மாதிரி உதிராமல் அப்படி நல்லா நிற்கணும். நம்ம கையில் உதுத்தோன்னா உதிரணும். இதுதான் வந்துருந்துட்டு புட்டு மாவோட பதம். இப்போ விரவும் போது நம்ம ஃபஸ்ட்டே இனிஷியலாக உப்பு போட்டு வெறும் மாவாக இருக்கும்போது லைட்டாக விரவிடணும். அது மாதிரி ஹாட் வாட்டர்லாம் தேவையில்ல, நார்மல் வாட்டரே போதும். நம்ம புட்டு மாவு ரெடி ஆயிடுச்சுன்னா 1/2 hour வந்து ஊற விட்டுட்டு திரும்ப நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ பாருங்கள், பிடிக்கும் போது கொலக்கட்டை மாதிரி பிடிப்படுது, உதுத்தனா உதிருது, ஆனால் கையில் ஒட்டாது. அந்த 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி பக்குவமாக இருக்கும்போது அவிச்சிங்கன்னா அந்த மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வரும். இங்கே பாருங்கள், புட்டு அழகாக ரெடி ஆயிடுச்சு.